நேத்து ஒரு நாள் மட்டும் இவ்ளோ கோடி வசூலான்னு பிரமிக்க வைக்கிற அளவுக்கு வசூல் வந்திருக்கு. அது என்ன படம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்ப்போம். இது இல்லாம நேத்து வந்து 3வது நாள் துரந்தரும், களம் காவல் 2மே சரியான வசூல். தேரே இஷ்க்மேன் ஒரு பக்கம் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்த சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். இதை ரொம்ப சில பேர் மட்டும்தான் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் மௌனராகம் அப்படி சொல்லியிருந்தீங்க. மௌனராகம் கிடையாது. ஆவாரம் பூ அப்படிங்கிற படம். அந்த படத்துல வந்து சாமி கிட்ட சொல்லி வச்ச அந்த பாட்டு தான். அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் சுதாகர், அசூதீன், தப்ரீஸ் பாஷா, பிரபு பிரபாகரன், எம்பி விஜய். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஜூட்டோபியா 2 நேத்து வந்து ஒரு பெரிய வசூல். ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய வசூல். எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து 10வது நாள் இந்தியால 2 கோடியே 55 லட்சம். டோட்டலா இந்தியால மட்டுமே 19 கோடியே 10 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 910 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே பெரிய கலெக்ஷன் கிட்டத்தட்ட 250 260 கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று மட்டுமே அவ்வளோ மில்லியன் டாலர்ஸ். 8200 கோடி இந்த படம் இதுவரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. 1 பில்லியனை நோக்கி போய்கிட்டு இருக்கு. 150 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். லாலோ கிருஷ்ணா சதா சகாயத்தே அப்படிங்கிற குஜராத்தி படம் நேற்று 59வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 50 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 53 லட்சம். டோட்டலா 105 கோடியே 76 லட்சம் இந்தியாலையும், 112 கோடியே 22 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி பட்ஜெட். தே தே பியார் தே 2 இந்த படத்தோட டே 24 இந்தியாவில் 42 லட்சம், உலகம் முழுக்க 45 லட்சம். டோட்டலா 87 கோடியே 45 லட்சம் இந்தியாலையும், 111 கோடியே 89 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். இந்த படம் வசூல் ரீதியா வெற்றி. துரந்தர் நேத்து 3வது நாள் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சுங்க. இந்தியாவில மட்டுமே 50 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. 50 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 67 கோடியே 55 லட்சம். இந்தியாவில 123 கோடி இதுவரையும் டோட்டலா கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 157 கோடியே 50 லட்சம். ஒரு பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு இந்த படம். 270 கோடி பட்ஜெட். நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்டமான வசூல். அப்புறம் ராஜு வெட்ஸ் ரம்பை அந்த படத்தோட டே 17 ஆந்திரா தெலுங்கானால 65 லட்சம், உலகம் முழுக்க 69 லட்சம். 17 கோடியே 61 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 19 கோடியே 61 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடியே 50 லட்சம் இந்த படத்தோட பட்ஜெட். ஆந்திரா கிங் தாலுகா இந்த படத்தோட நேத்து டே 11 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 24 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 40 லட்சம். 23 கோடியே 24 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 32 கோடியே 34 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 50 கோடி பட்ஜெட். அப்புறம் எக்கோ அப்படிங்கிற மலையாள திரைப்படம் நேற்று 17வது நாள் கேரளால 72 லட்சம், உலகம் முழுக்க 79 லட்சம். டோட்டலா 22 கோடியே 37 லட்சம் கேரளாலையும், 32 கோடியே 29 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். மாஸ்க் நேற்று 17வது நாள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டில் 14 லட்சம், உலகம் முழுக்க 15 லட்சம். 12 கோடியே 14 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் 12 கோடி பட்ஜெட். அட்டகாசம் ரீ ரிலீஸ் இந்த படத்தோட டேட் 10 தமிழ்நாட்டில் 24 லட்சம். டோட்டலா இந்தியால கர்நாடகா பாண்டிச்சேரி இன்க்ளூட் ஆகி 25 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா தமிழ்நாட்டில் 2 கோடியே 11 லட்சமும், 2 கோடியே 20 லட்சம் இந்தியா முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் அஞ்சான் ரீ ரிலீஸ் நேற்று 10வது நாள் தமிழ்நாட்டில் 7 லட்சம், டோட்டலா 1 கோடியே 19 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கீர்த்தி சுரேஷ் அவர்களோட ரிவால்வர் ரீட்டா நேற்று 10வது நாள் தமிழ்நாட்டில் 4 லட்சம், உலகம் முழுக்க 5 லட்சம். 4 கோடியே 88 லட்சம் தான் இந்த படம் இதுவரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு மோசமான தோல்வி படமா அமையுது. அப்புறம் இந்த வாரம் வந்த சில தமிழ் படங்கள், நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படிங்கிற படம் டே 3 தமிழ்நாட்டில் 12 லட்சம், டோட்டலா 29 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 3 கோடி பட்ஜெட். கொஞ்ச நாள் பொறு தலைவா அப்படிங்கிற படம் நேற்று 3வது நாள் தமிழ்நாட்டில் 4 லட்சம், டோட்டலா 9 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 3 கோடி பட்ஜெட். சா வி அப்படிங்கிற படம் 3வது நாளுமே 2 லட்சம் தான் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 6 லட்சம், 4 கோடி பட்ஜெட். அங்கம்மாள் அப்படிங்கிற படம் டே 3 தமிழ்நாட்டில் 15 லட்சம், டோட்டலா 33 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து 2.5 கோடி பட்ஜெட். தனுஷ் அவர்களோட தேரே இஷ்க்மேன், மம்முட்டி அவர்களோட களம் காவல், இந்த 2 படங்களோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தனுஷ் அவர்களோட தேரே இஷ்க்மேன் நேற்று 10வது நாள், அதாவது செகண்ட் சண்டே பெரிய கலெக்ஷன். இந்தியாவில் 8 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 10 கோடியே 8 லட்சம்.
டோட்டலா 117 கோடியே 65 லட்சம் இந்தியாலையும் 133 கோடியே 96 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 85 கோடி பட்ஜெட். சரியான கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்குங்க. இப்ப இவருக்கு ஹிந்தி பெல்ட்ல ஒரு புது மார்க்கெட்டே ஓபன் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த படம் அப்படிப்பட்ட ஹிட். இப்ப இவர் அடுத்த படம் ஹிந்தியில ஹீரோவா நடிச்சா கூட ஒரு பெரிய ஓப்பனிங் வரும். படம் நல்லா இருக்குன்னா இன்னும் 200 கோடி கூட வசூலாகும். அந்த அளவுக்கு ஹிந்தியில ஒரு பெரிய ஸ்டார் ஆகுற அளவுக்கு தனுஷ்க்கு இந்த படம் பெரிய அளவுல வசூலை வாரி குவிச்சிருக்கு. ஸோ இப்ப தனுஷ் அவர்களோட லாஸ்ட் 3 மூவிஸ் அந்த 10 நாள்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத அந்த கம்பாரிசனை இப்ப நம்ம பார்ப்போம். ராயன் 10 நாள்ல 124 கோடியே 68 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்குது. குபேரா 125 கோடியே 18 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு 10 நாள்ல. தேரே இஷ்க் மேன் 133 கோடியே 96 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த 3 படத்தையும் கம்பேர் பண்ணும்போது 10 நாள்ல இப்போதைக்கு தேரே இஷ்க் மேன் தான் தனுஷ் அவர்களோட கெரியர்லயே ஃபாஸ்டஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூப்பர் கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் களம் காவல் நேத்து 3வது நாள் பெரிய வசூலுங்க. கேரளால 5 கோடியே 55 லட்சம் கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 44 லட்சம், ஓவர்சீஸ்ல 7 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 14 கோடியே 84 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. 15 கோடியே 50 லட்சம் கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 கோடியே 89 லட்சம் டோட்டலா கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 30 கோடியே கடந்திருக்கு. 30 கோடியே 13 லட்சம், உலகம் முழுக்க 50 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. 49 கோடியே 52 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடி. இப்போ இந்த 3 நாள்லயே இந்த படம் பெரிய அளவுல ஷேரை கொடுத்துருக்கு. அதுலயும் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா ஓவர்சீஸ்லயும் கேரளாலையும் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. இப்போ இந்த படம் 100 கோடி வசூல் வருமா அப்படின்னா கன்ஃபார்மா அப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. 100 கோடி வசூல் திரைப்படமா தான் இது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வசூல் தான் இந்த படம் இந்த 3 நாள்ல எடுத்திருக்கு. நான் வந்து ஒரு 7 நாள் 8 நாள் வசூல சொல்ல 3 நாள்ல 50 கோடி மம்முட்டி அவர்களோட இந்த களம் காவல் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படம் நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இந்த 3 படங்களுமே ஆக்சுவலா நேற்று பெரிய கலெக்ஷன் தாங்க. தேரே இஷ்க் மேன், துரந்தர், அப்புறம் களம் காவல். ஆனா துரந்தர் பெரிய அப்படியே அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு நேற்று 3வது நாள். டே 1ஓட டே 2 பெரிய கலெக்ஷன் இருந்துச்சு. டே 2ஓட டே 3 பெரிய கலெக்ஷன் இருந்துச்சு. ரீசெண்டா ஹிந்தியில பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நடிச்ச படங்கள் ரீசெண்ட் டைம்ல பெருசா பெரிய வசூல் எடுத்திருக்கலாம். ஆனா ரிவ்யூ வைஸ் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கிட்ட பெரிய அளவுல வரல. ஆனா இந்த படத்துக்கு நல்ல ரிப்போர்ட் இருக்கு, நல்ல படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு. நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 2 இயர்ஸ் ஆஃப் காஞ்சூரிங் கண்ணப்பன் வசூல் ரீதியா வெற்றியான படம். சதீஷ் ஹீரோவா நடிச்சு ரீசெண்ட் டைம்ல சில படங்கள் வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அதுல இந்த காஞ்சூரிங் கண்ணப்பன்னு ஒண்ணு. ஸோ இந்த படம் 2023ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருந்தது. தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் 12 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 13 கோடியே 98 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 8 கோடி. தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 4.5 கோடிக்கு போயிருந்தது. 6 கோடியே 70 லட்சம் கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்து வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சது. ஓடிடியில கூட இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஸோ சதீஷ் ஹீரோவா நடிச்ச இந்த காஞ்சூரிங் கண்ணப்பன் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.